அனைவருக்கும் வணக்கம். உதவி பேராசிரியர் தேர்வுக்கான தமிழ் பாடம். இதற்கான பாடக்குறிப்புகள் யூடியூப்பில் கொடுத்துருந்தேங்க. அதுக்கான 4 பார்ட் இருக்குது. நேத்திலிருந்து அவைலபிள்னு சொல்லியிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட உள்ளோட கண்டென்ட் என்ன இருக்குது, அதை நாங்கள் ஒரு டைம் பார்க்கலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கோசரமே இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த முழு இதுவும் இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 புக்லேயுமே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பார்வைக்கு காட்டிடுங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் உங்கள் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடலாம். இது முழுக்க எதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதுன்னா, பல்கலைக்கழக மானியக்குழு இது யுஜிசியோட நெட் எக்ஸாம் நடக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த யூனிட்டில் எது மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எது மாதிரி கொஷின் ரிப்பீட்டாக வருது, எந்த பகுதியிலேருந்து வருது, அதே மாதிரி அவங்க இப்போ கேட்கும்போது இப்போ அழகு 1ல் பாருங்கள். இதில் பொறுத்த வரைக்கும் இலக்கிய வரலாற்று தரவுகள் தாங்க முதன்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலம், தொகுப்பு முறை, ஆசிரியர் வரலாறு, முதன்மை பாடுபொருள், உரை எழுதியவர்கள், இது போன்ற குறிப்புகள்லாம் இதில் வருங்க. உங்களுக்கு அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லா நூலுமே இதை கொடுத்துருக்கேன். அழகு 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த பேப்பர் 2ல் செக்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின் கேட்குறாங்க, 1 மார்க்கு. இது எல்லாமே ஒரு அழகுலேருந்து 5 கொஷினுங்க. இப்போ உங்களுக்கு அது மாதிரி பார்க்கும்போது இதில் பழந்தமிழ் இலக்கியத்தில் 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு, இந்த 3 மிகப்பெரிய தலைப்புகள் வருதுங்க. 3லேயுமே மொத்தமே 5 கொஷின் தாங்க வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 தொகையில் 2 கொஷின் வரலாம், 10 பாட்டில் 2 வரலாம், அல்லது 15 கீழ்கணக்கில் 2 வரலாம். ஆனால் அதற்கு கம்மியாக வரதுக்கும் வாய்ப்புங்க. அதிகபட்சமாக போகும்போது இந்த ஒரு அழகு, அது 8 தொகையிலோ 10 பாட்டிலையோ 15 கீழ்கணக்குலையோ அதிகபட்சம் 3 மதிப்பெண்கள் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ அது மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும், எது மாதிரி பார்க்கணும்னு சொல்லி பாருங்கள். ஒரு வினாவுமே முக்கியமானதுங்க. இதில் தெரியாத கொஷின் எவ்வளோ வேணாலும் வரலாங்க, தப்பு கிடையாது. 50 கொஷினுங்களா, அதில் 15 கொஷின் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் மீதி 35ல் தெரிஞ்ச கொஷின் முக்கியம். தெரிஞ்சதுலேயே நாம் தப்பு பண்ணாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதனால் நம்ம ஒரு சின்ன தப்புமே பண்ணிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எது மாதிரி கேட்டிருந்தாங்களோ டிசம்பர் 2018 இருந்துங்க டிசம்பர் 2024 வரைக்குமே என்டிஏ 13 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. இப்போ சிபிடி மோடில் அதில் எந்தெந்த கொஷின் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதை உள்வாங்கிக்கிட்டு தான் அவங்களுக்கு இது முழுக்க ரெடி பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த அழகை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புதுசாக எதுவும் கிடையாதுங்க. 8 தொகை, 10 பாட்டு, 15 கிழக்கு இருக்குது. என்ன இப்போ இதுக்கு முன்னாடி பிஜியில் படிச்சிருப்போம், அதை மற்ற தேர்வில் எக்ஸாமில் படிச்சிருக்கோம். ஏன்னா யூஜிசி நெட்டு படித்தாலும் சரிங்க, அதில் எல்லாமே 1 மார்க்காக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் பார்த்தா போதும். இதில் நம்ம கூடுதலாக டிஸ்கிரிப்டிவ் டைப் ஒரு 4லேருந்து 4.5 பக்கம் எழுதுகிறோம். ஆனால் அதிகபட்சம் 5 பக்கம் போனால் போதுமானது. ஒரு 250 வார்த்தைகளை நீங்கள் எழுதி பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. நீங்கள் அந்த உங்கள் பயிற்சி மட்டும் அதிகப்படுத்தா போதும். அப்போ நம்மளுக்கு செய்தியும் கூடுதலாக செய்திருக்கணும். அப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னா கண்டிப்பாக தேவையில்லைங்க. இதில் நம்ம கேட்க போகிறதே செக்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பிலேயே அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 2லேயுமே சரிங்க. செக்ஷன் பியில் நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 10 அலகுகள் இருந்தாலும் 10லேயுமே நம்மளுக்கு 8 கொஷின் தான் கேட்பாங்க. 8 கொஷின் நம்ம 5 எழுதுனா போதுமானது. அப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த இதுக்கு முக்கியத்துவம் தரணும், அப்போ எதில் 1 மார்க் வரும், எதில் டிஸ்கிரிப்டிவ் வரும்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி எது மாதிரி எழுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அடுத்த 10 பாட்டு. ஏன்னா நம்மளுக்கு இந்த அழகில் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக பேசலைங்க. நம்மளுக்கு 1 மார்க்கும் வரும், விரிவாகவும் வரும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு அழகு 1ல் வந்து பார்த்தோன்னா பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குதுங்க. அப்போ நம்ம அந்த குறிப்பிட்ட தலைப்பு மட்டும் நம்ம எது தெரிஞ்சாலுமே சரிங்க. நம்மளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் தலைப்பு, உட்தலைப்புகள், மேற்கோள்கள், எடுத்துக்காட்டுகள், விளக்கங்கள், இது எல்லாமே அவசியமாக இருக்குங்க. உங்களுடைய அந்த அவுட்புட் தாங்க அதில் நிர்ணயிக்கும். நீங்கள் ஒரே அழகுலேயே நீங்கள் எல்லா கவனத்தையும் போட்டுறாதீங்க. தெரிஞ்ச ஏரியான்னு சொல்லிட்டு, தெரியாத ஏரியான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. நல்லா அவங்க இருக்கிறதுலே 10 அழகுகள் இருக்குது. எல்லா இதுலேயுமே கொஷின் கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த தெரிவு இருக்கணுங்க. இதோட உள்ளடக்கம் தாங்க இப்படி தாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு எல்லாமே தேர்வு நோக்கில் தான் அடிப்படையாக கொடுத்துருப்பேன். இதுலேயுமே நீங்கள் இன்னுமே உங்களுக்கு கூடுதலான சிறப்பு என்னென்னா, நீங்கள் ஒரு இதாக நீங்கள் பார்த்துட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இப்போ அதுக்கு உதாரணமாக பாருங்கள், இந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் காணப்படக்கூடிய ஒரே புறநூலானது களவழி 40. அதில் ஈஸியாக அந்த வரி வந்தால் கண்டுபிடிச்சிடலாங்க. அதில் எது மாதிரி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த ஒவ்வொரு அடியின் இறுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா களத்து என்று முடிந்திருக்கும். அட்டகளத்து, பொருது களத்துன்னு சொல்லிட்டு இது மாதிரி முடிஞ்சிருக்கும். அதற்கு முதல் வரியில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் செங்கணனை குறிக்கும்
வேறு பெயர்கள் இங்கே இடம்பெற்றிருக்கும். அப்போ நீங்கள் இந்த வரி இந்த தொடர் வந்துச்சுனாவே அப்போது இது களவழி நாற்பதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிடலாங்க. அப்போ இது மாதிரி ஒன்று இருக்குங்க. நம்ம எல்லாமே படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அந்த குறிப்பிட்ட இது மட்டும் அந்த 1 மார்க்கில் இது வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பகுத்தா போதுமானது. ஆனால் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கூடுதலான விஷயம் தெரிஞ்சு அதை கோர்வையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குங்க. சரிங்க. அதுக்கு அடுத்த அழகு 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த காப்பியங்கள் தொடர்பான அதுலேயே 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. பெருங்காப்பியங்கள், சிறுங்காப்பியங்கள், பிற்கால காப்பியங்கள் சொல்லியிருப்பாங்க. அவை எல்லாமே பிற்கால காப்பியங்கள் எல்லாமே காப்பியங்களுக்குரிய தகுதிகள் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரும்பிரிவானது. ஏன்னா இது முன்னையே வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு செஞ்சிட்றாங்க. கிட்டத்தட்ட கிபி 12ஆம் நூற்றாண்டு மயிலநாதர் உரையாசிரியில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நூல்லையே அந்த விளக்கத்திலேயே இது மாதிரி தொடர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சி.வை. தாமோதரம் பிள்ளை அவர்களும் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ இது மாதிரி அந்த வழக்கானது காணப்பட்டன. அதற்கு பின்னால் வந்தது வந்து பார்த்திங்கன்னா அத்தகைய காப்பியத்துக்குரிய பண்புகள் அனைத்தும். ஏன்னா தண்டி அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக காப்பியத்துடைய அந்த பண்பு நலன்களை குறிப்பிடுகின்றது. பெரியங்காப்பியங்களை சிறுங்காப்பியங்கள்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதற்கு இந்த நூல் கம்பராமாயணம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், பில்லிபாரதம், பெருங்கதை, நலவெண்பா, தேம்பாவணி, ரட்சணி ஆத்திரம், சீரா புராணம், இயேசு காவியம், நாயகம் ஒரு காவியம், ராவண காவியம் இது எல்லாமே அந்த பிற்கால காப்பியங்கள் அமைப்பை பெற்றுள்ள நூல்கள் தாங்க. இது ஒரு மதம் சார்ந்தது, சமயம் சார்ந்தது இங்கே எல்லாமே தொகுத்து தான் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்குங்க. நம்ம அதுக்கு மாதிரி பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு இது மாதிரி என்னங்க இவ்வளோ கொடுத்துருக்குறீங்களே, படம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களே பரவாயில்லன்னு கேட்பீங்க. அவங்க கேட்குறதே அது மாதிரி தாங்க கேட்குறாங்க. இப்போ அந்த யூஜிசி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நிரல் படுத்துக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம சின்ன லெவலில் கேட்கும்போது இப்போ பிஜியில் முதல் படலம் இது, முதல் காண்டம் இது இப்படி கேட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே பாலகாண்டத்தில் முதல் 6 காண்டம் இப்போலாம் பெரும்பாலும் இறுதியில் தாங்க எடுக்கிறாங்க. அதனால் இறுதி 3 காண்டங்கள் நிறைவுபடுத்துக, இறுதி 4 படலத்தை நிறைவுபடுத்துக அது மாதிரி கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு காண்டத்துலேயும் முதல் மற்றும் இறுதி படலங்கள் அந்த முறை வைத்தலுக்கு நிரல் வைத்தலுக்கு நீங்கள் தேவையானதாக இருக்குதுங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா 64 அந்த திருவிளையாடல்களும் 64 படலங்களாக நமக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒரு நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கெங்கே அவங்களோட செயல்கள் என்ன அவங்களுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் அந்த நாயன்மார்களுடைய அந்த செயல்கள் முக்கியமானது. அதை வச்சு தான் நம்மளுக்கு அதிகப்படியான இது செய்யலாம்னு பாருங்கள். நம்மளுக்கு கோரையாக தொகுத்து ஒரு 3 பக்கத்து 4 பக்கத்திற்கு நீங்கள் விளக்கிட்டால் போதுமானதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை ஏன்னா நம்மளுடைய தேராசிரியர் தேர்வில் மிக முக்கியமான பண்பே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துதல். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ணுறதுக்கு அதை நம்ம வந்து இங்கே என்ன படித்தோமோ அதை அங்கேயே போய் நம்ம படித்ததை நாம் சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே எழுத முடியாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கிறோம், உள்வாங்கியிருக்கிறோம், நம்மளுடைய வெளிப்பாடுகள் எந்த தன்மையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அந்த இதை மட்டும் நீங்கள் பூர்த்தி செஞ்சால் போதுமானதுங்க. இந்த இதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியா தாங்க. நம்மளுக்கு இந்த சிலபஸ் எல்லாமே உள்வாங்கப்பட்டு தான் பிஜி நிறைய நபர்கள் சொல்லியிருந்தாங்க. பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிலபஸ்னால் அப்போல்லாம் கிடையாதுங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தான் ஒரு 70% கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இதை படிச்சிங்கனாவே அந்த இதுக்கும் போதுமானதுங்க. இதுவும் பயந்துக்காமல் நீங்கள் எழுதிட்டு வந்தாவே போதுமானது. சரிங்க. இதில் நம்மளுக்கு இந்த காப்பிங்கள் மட்டுமே இது நம்ம பார்க்கக்கூடியது ஒன்றுங்க. நம்மளுக்கு அந்த எப்பயுமே அந்த நம்ம ஃபேமஸ் ஆனது முதன்மையாக இருக்குது அது மாதிரி பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் அந்த பின்னாடி வர நூல்கள் அந்த அழகுலேயே சரிங்க பின்னாடி வர்றது அதிகம் கவனம் பெறாதது அது மாதிரி பகுதியிலிருந்து தான் இப்போலாம் வினாக்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். அடுத்து அழகு 3ல் பொறுத்த வரைக்கும் பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள் இந்த பொருண்மையில் வருங்க. இதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே பழக்கமான ஏரியா தான். இதில் ஒரே ஒரு இது மட்டும் புதுசாக வருங்க, உரையாசிரியர்கள். ஏன்னா நம்ம அந்த வழக்கமாக அந்த பழைய சிலபஸில் இருந்துச்சுங்க பிஜியில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு தனித்து அழகு 3ல் சரிங்க. இது இலக்கிய உரையாசிரியர்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க. இன்னொரு உரையாசிரியர்கள் பகுதியும் கொடுத்துருக்காங்க. அது அழகு 6ஐ தொடர்ந்து வரக்கூடிய அழகு 7ல்
இலக்கண உரையாசிரியர்கள் அந்த பகுதியில் வருங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா 2லையுமே உரை எழுதியிருப்பாங்க. ஏன்னா அடியாருக்கு நல்லாறு பார்க்கும்போதுனா இலக்கணம் மற்றும் இலக்கியத்திற்கு உரை எழுதியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒருத்தருமே இப்போ நச்சினார்க்க நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தை எழுதியிருக்காங்க, இலக்கியத்தை எழுதியிருக்காங்க. சிவஞான முனிவரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2க்குமே எழுதியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இது மாதிரி பார்க்கும்போது இங்கேயும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதை நம்ம அதுலேயும் பார்க்கும்போது இன்னும் ரிவிஷன் மாதிரி தாங்க. அப்போ அது மாதிரி செய்திகளாக நம்ம பார்க்கும்போது ஒரு நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாங்க. இதுலேயுமே நம்மளுக்கு அந்த இங்கே பக்தி இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட வருமானு சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் நம்மளால் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதிகப்படியான செய்தி நீங்கள் சேர்க்க மறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கம்மியாக இருந்தாலும் சரிங்க, நம்ம அதை எப்படி நம்ம ஒரு 2 மாதத்திற்கு ஞாபகத்தை செய்யுது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணுங்க. இது பழைய சிலபஸ்லேருந்து பெருசாக மாறாதுங்க. ஏன்னா போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பேங்க. அப்போ நம்ம அதுக்கு படிச்சுட்டு நம்ம அதே செய்தியை வச்சு இதை நம்ம எழுதிடலாங்க. ஏன்னா இது நம்மளுக்கு அந்த என்ன கொடுத்துருக்கேன் நம்ம இந்த இதில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலோட்டமாக நீங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ டைம் இருக்குங்க. அப்போ நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதனால் நம்ம இன்னுமே அதிகப்படியான உழைப்பு இருக்குங்க. இன்னும் இந்த 2 மாதம் முழுசாக நம்ம பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்லதாக நம்மளுக்கு வெற்றி நெருங்க முடியுங்க. இதை தொடர்ந்து வரக்கூடிய நம்மளுக்கு 4000 திவ்ய பிரபந்தம், இதுவுமே ஒரு நம்மளுக்கு பழக்கமான ஏரியா தாங்க. ஆழ்வார்கள் பற்றிய செய்திகள், இலக்கிய வரலாறுகள் தொகுத்து காணப்பட்டது, அது எல்லாமே எடுத்து உங்களுக்கு கோரையாக உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. ஒரு சில இது மட்டும் பகுதிகளுக்கு அந்த பாடல் வரிகள், முக்கியமான பாடல் வரிகள் நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குது எல்லாமே உங்களுக்கு எது இதெல்லாம் பார்த்து தேவையாக தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு சில இது வந்து விரிவாக கொடுத்துருப்பேன், ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக கொடுத்துருப்பேன். அதற்கான காரணங்கள் உங்களுக்கு நீங்கள் அந்தந்த பகுதிக்கு அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதுமானதாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் தப்பு மட்டும் பண்ணாமல் இருங்க, அதே போதுமானதுங்க. சரிங்க. இதில் இலக்கிய உரையாசிரியர்கள், ஏன்னா மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகு 3ல் இருக்கிற தலைப்புகள் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இதில் வரதே 5 கொஷின் தாங்க வரும், 5 வினாக்கள் தான் வரும். 12 திருமுறைகள் இருக்குது, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது, சித்தர் பாடல்கள் இருக்குது, சிற்றிலக்கிய வகைகள் இருக்குது, தனிப்பாடல் திரட்டு இருக்குது, இலக்கிய உரையாசிரியர்கள். தலைப்பே முதன்மை தலைப்புகளே 6 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 5 கொஷின் தாங்க கேட்பாங்க. அப்போ நம்ம இது தான் வரும்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்க முடியாது, வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல விடக்கூடாதுங்க. நம்மளுக்கு முடிஞ்சதை தப்பு பண்ணாமல் இருந்தால் போதுமானது. அதுக்கான இது மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்போங்க. சரிங்க. உங்களுக்கு எதுலேயுமே நம்மளுக்கு அங்கே என்னென்ன கொடுத்துரு இலக்கிய உரையாசிரியர்கள் அடியாருக்கு நல்லா தொடங்கி கவி காமு செறிப்பு வரைக்குமே உங்களுக்கு இந்த கொடுத்துருப்பேங்க. நம்மளுக்கு அந்த புதுமையான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு அந்த ஹைலைட் பண்ணிருப்பேன், போல்டில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரிண்ட் அவுட் இருந்தாலுமே அது போல்டாக இருக்குங்க, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்க. அதுக்கு அடுத்த இக்கால இலக்கியங்கள்லாம் வருங்க. ஏன்னா அது கடல் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்க. இக்கால இலக்கியங்களும் அவங்களுக்கு கொடுத்துருப்பேங்க. அழகு 4 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கடல் மாதிரி இருக்குங்க. ஏன்னா இருக்கிறதுலையே மிகப்பெரிய தலைப்பு. நீங்கள் அதை பின்னாடி கூட பார்த்துருங்க, மற்ற இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் இக்கால இலக்கியங்கள் வருதுங்க. அது மட்டும் இல்லாத திரைப்பட பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த கவிஞர்கள் அகவாய தேடலை கவிதைகளாக்கிய போக்கு, அதை தொடர்ந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவிதையின் பல்வேறு வடிவங்கள், சிறுகதைகள், புதினங்கள், ஏகப்பட்ட தலைப்புங்க. நிறையா பேர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரிவாக கடலால் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை படிங்க, உங்களுக்கு அது விரிவாகவே தேவையான கொடுத்துருப்பேங்க. அதில் அந்த ஒரு பகுதி மட்டும் விட்டுருப்பேங்க. ஏன்னா நம்மளுக்கு அதை நீங்கள் மற்ற பகுதி மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போதுமானது. ஏன்னா நானும் பார்த்துருக்குங்க. அதில் வந்து அதிகபட்சமாக ஒரு கொஷின் தாங்க வர மாதிரி இருக்குது. அதை தவிர மீதி எல்லா இதுலேயும் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருப்பேங்க. சிறுகதைகளாகட்டும் புதினங்களாகட்டும் ஒவ்வொரு ஆசிரியரிடம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இதில் நம்ம திரைப்பட பாடல் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
அந்த முந்தைய வினாத்தாள்லாம் எப்படி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்களோ அதன் அடிப்படையிலேயே நம்மளுக்கு எந்த பாட்டு முதல் பாட்டு எது, அந்த புகழ்பெற்ற பாடல் எது, அவளுடைய பொதுவான செய்திகள் என்ன, இந்த அடிப்படையில் எல்லாமே இயற்பெயர் என்ன, இது எல்லாமே நம்மளுக்கு அது அந்த நோக்கில் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அதேமாதிரி இங்கே சிறுகதைகள் பொறுத்த வரைக்குங்க, இதை தொடர்ந்து வரக்கூடிய சிறுகதையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஒரு ஒரு ஆசிரியர்களுமே நூற்றுக்கணக்கான சிறுகதைகள் எழுதியிருப்பாங்க. நம்ம அந்த எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட இது நம்ம படிக்க முடியாது. எதையும் விட்டுட்டும் படிக்க முடியாது, எல்லாத்தையும் படிக்க முடியாதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, புதினங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். புதினங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் மிகுதியான புதினங்கள் எழுதுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் புதினங்கள் நல்லா பார்த்துங்க. சிறுகதைகள் பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு எண்ணிக்கை அதிகமாகவே கொடுத்துருக்குங்க அவங்களுக்கு. சிறுகதைகள்லாம் நீங்கள் எது எதெல்லாம் சிறு சிறுதாக இருக்காங்களோ அதை பார்த்துட்டு அதிகமான நூல்கள் வரும்போதெல்லாம் பாருங்கள். அப்போ நீங்கள் இப்போ புதுமை பித்தெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ சிறுகதை எழுதியிருக்காங்க. இப்போ திடீர்னு அவன் 108 சிறுகதையில் நீங்கள் எதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வரும்போது என்ன பண்ணிடுது, இது மாதிரி பகுதியெல்லாம் அதிகமான ஆசிரியர்கள் அதை விட்டுட்டு இது புதுமை பித்தன் எழுதியிருப்பாங்க. நீங்கள் இது மாதிரி பார்த்துட்டு இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் வெர்டிக்கல் திங்கிங் யோசித்து நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல விஷயமா அமையுங்க. சின்ன சின்ன ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நல்லாவே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதுங்க. இப்போ வள்ளிக்கண்ணெலாம் பாருங்கள், 73 சிறுகதை பக்கமாக எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு பெரும்பாலும் கால வரிசையின் அடிப்படையில் தாங்க உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா அதிலையும் கேட்குறாங்க. ஏன்னா அந்த வினாக்கள் கேட்கும்போது அந்த கால வரிசை அடிப்படையில் பார்த்திங்கன்னா வெளியீடுகளின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிரல்படுத்த சொல்கிறாங்க. நம்ம இந்த ஆங்கிலுமே விட முடியாதுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கோம். சரிங்க, அடுத்த இதில் நம்மளுக்கு அந்த விருதுகள்லாம் முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பின்னாடி வரக்கூடிய இந்த அழகு நாளில் விருதுகள் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துருக்குங்க. அதனால் நம்ம அந்த புதினங்கள் பார்த்திங்கன்னா, புதினங்கள் உங்களுக்கே தெரியும். இது மாதிரி இதில் மட்டும் ஒரு சில தவிர பார்த்திங்கன்னா, இப்போ கல்கிலாம் புதினங்கள் கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் சிறுகதைகள் அதிகமாக இருக்குது. இது மாதிரி தலைப்பில் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விடாதீங்க. ஒரு முறை 2 முறை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் விட்டுருங்க. ஆனால் பின்னாடி வரக்கூடிய அந்த விருதுகள்லாம் ரொம்ப, ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மி தாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சாகித்ய அகாடமி, ஞானபீட பொறுத்த வரைக்கும் கம்மி தான். அது ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, மொழிபெயர்ப்பாளர் விருது, யுவ புரஸ்கார விருது, இந்த 4 அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு அந்த ஞானபீட விருதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்மளுக்கு அந்த பொதுவான செய்திகள், நாம் எந்த நூல் பார்த்திங்கன்னா எந்த நூல் இல்லை எந்த ஆசிரியர் இந்த விருது வாங்கியிருப்பான்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பொதுவான செய்தி, எப்போ தோற்றுவிச்சாங்க, எந்த ஆண்டு முதல் விருது வழங்குகிறது, எவ்வளோ தொகை, இப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துறாங்க. நம்ம அதனால் அந்த பொதுவான செய்திகள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த விளக்கமாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் இப்போ அந்த இங்கிலீஷில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துங்க, சாகித்ய அகாடமி. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லேயே பாருங்கள். ஒரு சிலருக்கு அந்த செட் ஆக பட்சத்தில் அவங்க தமிழில் கேட்குறதுங்க, உங்களுக்கு கீழே அதனுடைய இது தமிழாக்கமாக கொடுத்துருக்குங்க. ஏன்னா இந்த விருதுகளை பற்றி நம்மளுக்கு முக்கியமாக இருக்குங்க. அவங்க கேள்வி கேட்குறதும் பெரும்பாலும் அந்த விருதுகள் வாங்கிய ஆசிரியர்களுடைய தொடர்புடைய செய்திகள் தான் கேட்குறாங்க. அதேமாரி நாடகங்கள் பற்றிக்கும் நம்மளுக்கு அந்த பழமையான நாடகங்கள் எல்லாமே நம்மளுக்கு பழக்கம்தாங்க, படிச்சிருப்போம். இதில் நம்ம நவீன நாடக இயக்கங்கள் இதில் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகின்றது. அப்போ அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நவீன நாடகங்களின் தோற்றம், ஏன்னா நம்மளுக்கு அந்த மனோன்மணியம் தொடங்கி பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சுஜாதா வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு போதுமானதுங்க. நம்ம எல்லாமே பார்த்துட்ருப்போம். ஆனால் இதுக்குன்னே நவீன நாடகத்தில் இதுக்கு அதிகமே முக்கியத்துவம் தருவாங்க. மற்ற தேர்வுகளை காட்டிலும் இதில் நவீன நாடகங்களுக்கும் நவீன நாடக ஆசிரியர்கள் அவங்களை தொடங்கிய அமைப்பு, செயல்படும் இடம், அவங்கள அரங்கேற்றிய நாடகங்கள், இது எல்லாமே அந்த அமைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அது நம்மளுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு நல்ல இதுங்க. அதுக்கடுத்து இது தொடர்ந்து வரக்கூடிய மொழிபெயர்ப்பில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குங்க. தமிழிலிருந்து பிறமொழிக்கும், பிறமொழியிலிருந்து தமிழுக்கும் எந்தெந்த ஆசிரியர்கள் நம்மளுக்கு முக்கியமாக எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்கு என்னென்ன நூல்கள் மொழிபெயர்த்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு பரவாயில்லைங்க.
புகழ்பெற்ற நூல்கள் அது நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்க. அதுக்கடுத்த இலக்கணத்தை பொறுக்கும் நம்மளுக்கு அந்த தொல்காப்பியம் முதன்மையானதுங்க. இதன் தோற்றம் கொண்டே மற்ற எல்லா நூல்களுமே நம்மளுக்கு அந்த வளர்ச்சி பெற்றிருக்கும். ஏன்னா அவங்க நம்மளுக்கு அந்த எழுத்து இலக்கண 5 இலக்கண கூறுகளை கொண்டிருந்தாலுமே எழுத்து சொல் பொருள் 3மே சொல்லி பின்னால் வந்து பார்த்திங்கன்னா யாப்பரங்கலக்காரிகை வந்து ஓமையிலும் தண்டி இலங்காரம் யாப்பரங்களை வந்து பார்த்திங்கன்னா செயலிலும் தண்டி அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா ஓமையிலும் வளர்ச்சி பெற்றது தாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த 5 இலக்கண கூறுகளுமே இதுலேயுமே காணப்படுது. அப்போ அதை வெளிப்படுத்தும் போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோமா அதை தொடர்ந்து மற்ற இலக்கணங்கள் படிக்கிறதுல ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அழகாக ஒரு மதிப்பெண்கள் முழுசாக வாங்கிடலாங்க. நம்மளுக்கு அந்த உரையாசிரியர்கள் அது பொதுவான செய்திகள் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நூற்பா முக்கியமான நூற்பா எதெல்லாம் இருக்கோ இப்போ எழுத்திலக்கண கோட்பாடுங்களா சொல்லிலக்கண கோட்பாடுங்களா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கோர்வையாக எழுதி நூற்பா பார்த்து அந்த தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டா விளக்கம்னா இங்கே நூற்பாவை படித்து இப்போ நம்மளுக்கு சார்பெழுத்துக்கள் 3னா அந்த சார்பெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக மட்டுமே அவர்கள் பிரித்துள்ளார். குற்றையிலகரம் குற்றையிலகரம் ஆயுதம் என்று இந்த 3 எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள் என்று வகையீடு செய்துள்ளார். நன்னூலார் இதை தலைவியை வந்து பார்த்திங்கன்னா பின்னர் 10 வகைகளாக பாகுபாடு செய்துள்ளார் அப்படின்னு போடுறீங்க. ஒன்றுமே அதை பற்றிய விளக்கங்கள் ஒரு 3 வரியில் 4 வரியில் நீங்கள் எழுதிட்டிங்கனாவே போதுமானது. உங்களுக்கு அந்த தலைப்பு வாரியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எதுக்காசனே இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏன்னா தமிழ் எல்லாமே படிச்சுட்ருக்குறீங்க. எல்லாருமே பேராசிரியர்களாக தான் ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிப்பேன் கவர்மெண்ட் காலேஜ் கெஸ்ட் லெக்சராக போகலாம். அப்போ நீங்கள் இல்லைனாலுமே உங்களுக்கு இந்த ஆசிரியர் தகுதி எல்லாத்துக்குமே இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு தமிழ் வந்து ஒன்றும் புதுசாக இல்லை. திருப்பி பார்க்காதனால ஒரு சில விஷயங்கள் மறந்துருக்குமே தவிர எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானதுங்க. உங்களுக்கு அந்த 2 கோட்பாடுகளும் இருக்குங்க. பொருள் அதிகாரத்தில் வரைக்கும் நம்மளுக்கு விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்குமே இதில் தேவைப்படும்போது அந்த இடைச்சொற்கள் ஒளிச்சொற்கள்லாம் என்னென்ன பொருள்கள் இருக்குது உரையில் 120 சொற்களுக்கு மேலே இருக்குது. அப்போ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே உங்களுக்கு நூற்பா இல்லாமல் இந்த வழியிலையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம செய்திகளை உள்வாங்கிறோமோ அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தணுங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த தயாரிப்பு முறைகள் நீங்கள் பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணுங்க அவசியமாக. சரிங்க. அழகு 6ல் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தாங்க ஃபுல்லாக. இதில் அழகு 7 பொறுத்த வரைக்கும் அந்த இலக்கண உரையாசிரியர்கள் மொழி வரலாறு இது தொடர்பான செய்திகளாங்க. இதில் இலக்கண உரையாசிரியர்கள் ஒரு முதன்மை இடம் இருக்குதுங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா மொழியியல் வரலாறுகள். ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட நூல்கள் தாங்க பெரும்பாலும் கேட்குறாங்க. அதன் அடிப்படையிலே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இலக்கண உரையாசிரியர்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தா அவங்க வந்து இலக்கிய உரையாசிரியர்கள். இதில் பொறுத்த வரைக்கும் இலக்கண உரை ஆசிரியர்கள். இதில் வந்து இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. இதில் இளம்பூரண தொடங்கி பாலசுந்தரனார் வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு இலக்கண உரையாசிரியர்களில் இளம்பூரணர் நச்சினார்க்கினியர் சேரணாவாரியர் பேராசிரியர் தெய்வச்சிலையார் கல்லாடர் மயிலநாதர் சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் வந்து பார்த்துருப்பாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய நன்னூல் உரையாசிரியர்கள் இது எல்லாமே ரொம்ப கவனம் பெறுங்க. அதனால் நம்ம எந்தெந்த நூல்களுக்கு யாரான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டாவே போதுமானதுங்க. அந்த மொழியியல் நூல்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கு இது தேவையான கொடுத்துருப்பேங்க. நீங்கள் அந்த நூல்கள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க. ஒரு சில இதை அந்த கூடுதலான சிறப்பு பெயர்கள் எந்த இதழ் எழுதியிருப்பாங்க என்ன ஆராய்ச்சி செஞ்சுருப்பாங்க இது எல்லாமே அதை கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சு ஹைலைட் பண்ணிட்டிங்கன்னா போதுமானதுங்க. திறனாய்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருப்பேன். திறனாய்வு வகைகளும் கொடுத்துருப்பேன், திறனாய்வு முறைகளும் கொடுத்துருப்பேன், அணுகுமுறைகள் கொடுத்துருப்பேன். இதில் அந்த முக்கிய திறனாய்வாளர்கள் இதை பொறுத்த வரைக்கும் முந்தைய வினாத்தாள்களில் எந்தெந்த ஆசிரியர்கள் ஏன்னா இதுலேயுமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாகுபாடில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. கல்விப்புல ஆய்வு முறையில் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் ஆய்வு முறை சாரா இலக்கிய திறனாய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்த பற்றி முக்கியமான ஆசிரியர்கள் பற்றி உங்களுக்கு இங்கே சுருக்கமாகவே குறிப்பேன். ஆனால் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு அதை நீங்கள் படிக்கும்போது இந்த இதில் ஏன்னா இந்த திறனாய்வாளர்கள் பொறுத்த வரைக்கும் இதில் அந்த நூல்கள் திறனாய்வு செய்த அந்த
இது தொடர்பான எந்தெந்த நூல்களுக்கு அந்த விமர்சனம் செஞ்சுருக்காங்க அது பற்றிய செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதனால் உங்களுக்கு சுருக்கமாக கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த பகுதியிலே பின்னால் வரக்கூடிய திறனாய்வு அணுகுமுறைகளாகட்டும், திறனாய்வு முறைகளாகட்டும் உங்களுக்கு விரிவான விடையாக வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்தந்த பகுதியில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்த இதில் அழகு 10ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொல்லியல் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் நாட்டுப்புறவியல் வந்து முதன்மைப்படையாங்க. அது நாட்டுப்புறவியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதி நல்லா அழகாக கொடுத்துருப்பேன். மற்றபடி உங்களுக்கு அந்த இதில் பெரும்பாலும் அந்த நம்மளுக்கு அந்த எஸ்ஏ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. அதேமாதிரி தொல்லியலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பகுதிகள் அங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதால் கிடைக்கப்பட்ட தரவுகள் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த நாட்டுப்புறவியல் பார்த்திருக்க உங்களுக்கு அந்த அறிஞர்கள் விளக்கம் அந்த வகைப்பாடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முழுக்க முழுக்க நம்மளுக்கு அந்த ரெஃபரன்ஸ் புக்கு தழுவி தாங்க நாங்கள் எடுத்திருப்பேன். அதே மாதிரி இன்னும் விரிவாகவும் பின்னாடி அதில் கொடுத்துருப்போங்க. இதில் உங்களுக்கு இதழியல் பொறுத்த வரைக்கும் அந்த நூற்றாண்டு, ஏன்னா இதில் கண்டிப்பாக எஸ்ஏ டைப்லேயும் வருங்க, சின்ன தலைப்புலேயும் வரும். ஏன்னா நம்மளுக்கு இது ரொம்ப தமிழும் பிற துறைகளும் இதில் வரும்போது இதழ்களின் பங்கு தவிர்க்க முடியாதாக இருக்கும். அதில் நம்ம நாளிதழ், பருவ இதழ்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு அச்சு ஊடகங்கள் பற்றி எல்லாமே கொடுத்துருப்போம். திரைப்படங்கள், வானொலி, தொலைக்காட்சி, கணினித்தமிழ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி இணையத்தமிழ் பயன்பாடும் உங்களுக்கு முழுசாக கொடுத்துருப்போங்க. அடுத்த இதில் அழகு 9ல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வரலாறு பண்பாடு. இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முழுக்க சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, பாண்டியர் வரலாறு இது எல்லாமே நம்மளுக்கு முதன்மையிடம் தொடங்குங்க. சங்ககாலம் தொடங்கி சமகாலம் வரை எல்லா பொதுவான வரலாற்று பொதுப்பாறைகளும் இந்த அழகில் உங்களுக்கு விரிவாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அந்த இதுக்கோசம் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு சோழ பேரரசு மட்டும் உங்களுக்கு இங்கே காட்டுறேங்க. இதில் பார்க்கும்போது நம்ம இந்த இதில் கவனம் பெற வேண்டியது வரலாறின் அடிப்படையில் பார்க்கும்போது யார் தொடங்கி வச்சாங்க அந்த மரபை, அவர்களுடைய வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள், ஈடுபட்ட போர்கள், அதே மாதிரி யாரை வீழ்த்தினாங்க, அவங்க என்ன கட்டிடம் கட்டினாங்க, அந்த ஓவியம் தொடர்பானது, கல்வெட்டுகள் என்ன சொல்லுது, செப்பேடுகள் எதை குறிப்பிடுகின்றது, அவருடைய நிர்வாக அமைப்பு முறை, கால வரிசை, பரம்பரை ரொம்ப முக்கியங்க. இது மாதிரி அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப சுருக்கமாக இல்லைங்க. இதுக்கு மேலே என்ன சுருக்குனா அந்த பொருள் தரதுக்கு எனக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு சுருக்காமல் மட்டுங்க. மற்றபடி உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அழகு தமிழக வரலாறு மட்டுமே நம்மளுக்கு அந்த சங்ககாலம் தொடங்கி சமகாலம் வரை மிக விரிவாக உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு கொஷின் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வருங்க. நீங்கள் அழகாக படிச்சுக்கலாம். 225 பக்கங்கள். அதையுமே நீங்கள் இன்னும் சுருக்குனீங்கனாலும் ஓரளவுக்கு சுருக்கலாங்க. நம்மளுக்கு அந்த அடிப்படையிலே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். துணை தலைப்புகள் வாரியாக முக்கியமான இது எல்லாமே உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பேங்க. இப்போ ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த மெய்கீர்த்திகள்லாம் இவங்களுடைய தொடக்கம் தாங்க. இதிலேருந்து ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்குது, அவங்களுடைய அவங்க வழங்கிய அவங்க புகழ் பெற்ற செய்திகள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கும். அப்போ நம்மளுக்கு நிறைய செய்திகள் இதில் தெரிய வருது. நம்மளுக்கு இது மட்டும் இல்லை, கல்வெட்டுகள் எந்தெந்த இருக்கும், போர் நடைபெற்றது, அவங்க நிகழ்வுகள் என்ன, எப்படி அரசாண்ட சிறப்புகள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதனால் நீங்கள் அதன் அடிப்படையில் பார்த்துங்க. உங்களுக்கு இந்த மன்னர் பரம்பரை வரிசை அடிப்படையிலே கொடுத்துருப்பேன். கால வரிசையின் அடிப்படையில் யாரோட இதில் அந்த சோழ பேரரசு உச்சம் பெற்றது, யாரோட ஆட்சியில் வீழ்ச்சி அடைந்தது, எதனால் வீழ்ச்சி அடைந்தது, காரணங்கள் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன அந்த நிர்வாக அமைப்பு, பெண்கள் நிலை, கல்வி, ஏன்னா நம்மளுக்கு அந்த பண்பாடுன்னு பார்க்கும்போது உணவு, உடை, உறைவில், கல்வி, நம்மளுக்கு இது தொடர்பான இது எல்லாமே வருங்க. ஆட்சி முறை எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்க. இந்த அமைப்பில் தான் உங்களுக்கான இது இருக்குங்க. இந்த இதுலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னுமே விரிவாக 4 புத்தகத்தில் இருக்குங்க. உங்களுக்கு இது பற்றிய செய்திகள் உங்களுக்கு நிறைய இப்போ என்னால் காட்ட முடியுதுன்னு சொல்லி தான் என்னால் ஒரு 1/2 மணி நேரத்து வீடியோவை காட்ட முடியுதுங்க. நன்றி, வணக்கம்.